Hello viewers, welcome to M.Sindhu English channel. So, இன்னைக்கு கிளாஸ்ல நாம apology for poetry written by Sir Philip Sidney. So, அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். An apology for poetry is otherwise known as a defense of poesy. Okay? So, here we are going to discuss the important topics first. So, இந்த பாடத்துல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு அவுட்லைனா முதல்ல நாம பார்க்கலாம். First, the short definition of literary criticism. So, what is the meaning for literary criticism? So, we are going to see the basic information about an apology for poetry. So, apology poetry எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு reasons நாம அதல பார்க்க போறோம். Next, major objections against the poetry and the major divisions of the essay, and the final is critical summary. Okay, so these are the topics we are going to discuss here. So, the first, what is meant by literary criticism? Okay, it refers to the study, evaluation and the interpretation of literature. Okay, so literary criticisms அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு பாடலா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நாவலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, ஸோ அதை பற்றின விஷயங்கள் எவாலுவேஷன் அப்படின்னா மதிப்பீடுதல். ஸோ அதில் நல்ல விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து தவறான கண்ணோட்டத்தில் என்னென்னலாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மதிப்பீடு, தட் இஸ் எவாலுவேஷன். அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லிட்ரேச்சர். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூலுக்கான இலக்கணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தான் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இப்போ ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரியான கருத்துக்களை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தப்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பாடல்களில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் அதான் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு த மோஸ்ட் கிரிட்டிக்ஸ் இட் வாஸ் ரிட்டன் இன் 1580 அண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1595. ஸோ வந்து இந்த நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபிலிப் சிட்னி பற்றி சொல்லும் பொழுதே சொன்னேன். அவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இந்த பாடல்கள்லாம் அவர் எழுதியிருந்தார். ஸோ நாட் ஃபார் கமர்ஷியலிசம். ஸோ வியாபார நோக்கத்திற்காக அவர் எதுவுமே எழுதலை. அதனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே வந்து வெளியிட்டாங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இது வந்து 1580 தான் இந்த ஸ்டடி ஆஃப் அப்பாலஜி ஃபார் poetry எழுதினாரா, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 1579 அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்தது. அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் ஸோ 1580 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் எப்போ முதல்ல வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1595. சரிங்களா, 1595 இப்போ தான் வந்து அது வெளிவந்தது, த அப்பாலஜி ஃபார் poetry. ஸோ இப்போ இந்த வந்து கிரிட்டிசிசம்ஸ் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Stephen Gossens, The School of Abuse, that was written in 1579 and dedicated to Sydney. ஸோ இப்போ நம்ம ஃபிலிப் சிட்னியை பார்க்கும்போதே சொன்னோம் இல்லையா, அவருக்காக நிறைய பேர் வந்து பாடல்கள்லாம் வந்து அவருக்காக அர்ப்பணிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டீஃபன் காசன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 4 points he regrets the poets and the poems. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா he is a Puritan. ஸோ அவர் வந்து ஒரு பியூரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் கவிஞர்களையும் அந்த பாடல்களையும் வந்து அவங்க மேலே வந்து ஒரு தனி வெறுப்பு இருந்துச்சு. ஸோ அந்த வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவிஞர்களை பற்றியும் கவிதைகளை பற்றியும் அவங்க வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிலிப் சிட்னி இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸே எழுதியிருப்பார். Okay, so the 4 objections against poetry that was given in the school of abuse. அதாவது the school of abuse அப்படிங்கிற அந்த கட்டுரையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் poetry is the waste of time. Poetry is the waste of time. Second one, poetry is the mother of lies. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பொய்கள் நிறைஞ்சது. ஸோ அந்த கவிதை அப்படின்னாலே அதில் நிறைய பொய்கள் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ் ஆஃப் அப்யூஸ், ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. Plato had rightly banished the poets from his ideal world. ஸோ இப்போ இந்த 4 கருத்துக்களை அவர் முன்வைக்கிறாரு. இந்த 4 கருத்துக்களுக்கு பதில் தரும் வகையில் அது கூடவே இன்னும் சில
குறிப்புகள், கவிஞர்கள் பற்றின குறிப்புகள், கவிதை எப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளை தான் வந்து பிலிப் சிட்னி இதில் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 objections against the poetry. And now we are going to see the divisions. அதாவது பிலிப் சிட்னி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். This was classified into 3 divisions. So the first part are first division அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 3 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் 1 to 35. ஸோ இதில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். First he considers poetry as the earliest form of literature. So poetry as the earliest form of literature. So literature அப்படின்னால இலக்கியம். அந்த இலக்கியத்திற்கு முன்னோடியே வந்து இந்த கவிதை தான். அந்த இலக்கியத்திற்கு முன்னோடியே பார்த்தீங்க அப்படின்னா கவிதை தான். முதல்ல இப்போ இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாவல்லாம் இருக்கு இல்லையா, ட்ராமா இருக்குது, சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஒர்க்ஸ் இருந்தது, ஃபிக்ஷன் இருக்கும், ஸோ டீடைல்டு நான் டீடைல்டு இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்கு முதல்ல ஆரம்பமாச்சு அப்படின்னா கவிதை தான். ஸோ இந்த பாடல்கள் தான் புலவர்கள் என்ன பண்ணாங்க, பாடல்களில் தான் முதல்ல இயற்கையை பற்றி பாட ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேறு மன்னர்களை பற்றி பாட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுளை பற்றி பாட ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் poetry as the earliest form of literature அப்படின்னு சொல்கிறார். So they were the first writers in England, Latin and Greek. அதாவது முதல்ல வந்து அந்த எழுத்தாளர்கள் உருவானதே இந்த கவிதை எழுதுறது மூலயமா தான். நாட் ஓன்லி இன் இங்கிலாந்து பட் ஆல்சோ இன் லாட்டின் அண்ட் க்ரீக். இந்த போயட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவிதைகள் முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை வெளில கொண்டு வர்றதுக்கு, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்கு பாடல்கள் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ த கிரேட் போயட்ஸ் யாரெல்லாம் அவர் உதாரணம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ட், ஹோமர், பொக்காஷியோ, பெட்ரார்க். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய த பாப்புலர் போயட்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக நிறைய நன்மைகளை செய்திருக்க, தங்களுடைய பாடல்கள் மூலயமா நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார். தட் இஸ் தே வேர் த ஃபர்ஸ்ட் ரைட்டர்ஸ் இன் இங்கிலாந்து, நாட் ஓன்லி இன் இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ த லாட்டின் அண்ட் க்ரீக். முதல் எழுத்தாளர்களை உருவாக்குறது கவிதைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் த பிளாட்டோ அண்ட் ஹெரோடட்டஸ், ஸோ தே ஆர் த physicians, even the classical philosophers and the historians wrote poetry. Even the classical and the philosophers, classical அப்படின்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்லலையா philosophers. ஸோ வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லைனா தத்துவ ஞானிகளாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் முதல்ல அவங்களும் என்னவா இருந்தாங்க, ஒரு கவிஞர்களாக தான் மக்கள் முன்னாடி அறிமுகமானாங்க. அதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை தத்துவங்கள் மூலயமும் வரலாற்று நிகழ்வுகள் மூலயமும் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிளாட்டோ அண்ட் ஹெரோடட்டஸ். ரோமன்ஸ் கால்ஸ் த போயட் ஆஸ் வேட்ஸ். ஸோ வேட்ஸ் அப்படின்னா டிவைனர் ஆர் ப்ரோஃபட். ஸோ இப்போ அந்த ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது த ஏஷியன்ட் ரோமன்ஸ், ரோமானியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரோமானியர்கள் வந்து கவிஞர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேட்ஸ். ஸோ வேட்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா டிவைனர் ஆர் ப்ராஃபட், அதாவது கடவுளுக்கு நிகரானவர்களை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு நிகரானவராக அவங்க கருதுகிறாங்க. அடுத்தது க்ரீக் வேர்டு போயட் இஸ் நோன் அஸ் பொய்னி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், பொய்யின். ஸோ பொய்யின் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு மேக், தட் இஸ் எ மேக்கர் ஆர் கிரியேட்டர், எ மேக்கர் ஆர் creator. Okay, so this is very important. What is the meaning for words and how the Greek people called the poet? So ரோமானியர்கள் வந்து how the Roman calls the poet அப்படினு கேட்கலாம், words. சரிங்களா, how the Greek people called the poets, that is poem. That the meaning for the poem is maker or creator. The meaning for words is diviner or prophet. Okay. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லிக்கிட்டே வர்றார் ஃபஸ்ட்டு இதில். ஸோ வேறு என்ன சொல்கிறான்னு பாருங்கன்னா, poetry is an imitation of nature. Poetry is an imitation of nature. imitate அப்படின்னா என்னது,
இந்த பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் மாதிரியே இருக்கிறது, அதுதான் இமிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயற்கையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்லணும், அரிஸ்டாட்டல் சொல்கிறது என்னென்னா poetry is an art of mimesis, imitation அவர் சொல்லிட்டார். அதே தான் பிலிப் சிட்னியும் சொல்கிறார். Poetry is an imitation with a specific aim to teach and delight. This is very important, teach and delight. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதைகள்ங்கிறது ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணி வருது. ஆனால் அந்த மாற்றங்கள் எதற்காக வருது, நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தரதுக்காகவும் நம்மளை மகிழ்விக்கிறதுக்காகவும் தான் இந்த கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பிலிப் சிட்னி அவர்களுடைய கருத்து. ஓகே, poetry is an imitation with a specific aim. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து கவிதைகள் படைக்கப்படுறாங்க, நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி சில சந்தோஷங்கள், நமக்கு மனதில் சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்காகவும் தான் கவிதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸ்பீக்கிங் பிக்சர் டு டீச் அண்ட் டிலைட். ஓகே, த போயம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்பீக்கிங் பிக்சர். நம்ம போயம் பாடல் பாடுறோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்பீக்கிங் பிக்சர் டு டீச் அண்ட் டிலைட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு சிட்னி poetry relates dash and dash அப்படின்னு கூட கேட்கலாம். To teach and delight. Okay, and next பாருங்க, poetry contributes better than the philosophy or the history to the end of all teaching. To the end of all teaching. அதாவது தத்துவ ஞானிகளும் வரலாற்று ஆசிரியர்களை விட கவிஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குது, பிரபலமாயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவிஞர்களாகட்டும் தத்துவ ஞானிகளாக இருக்கட்டும் தங்களுடைய கருத்துக்கள், அதிகப்படியான கருத்துக்களை இந்த கவிதைகள்லேருந்து தான் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நம்ம தமிழக வரலாறு பார்த்தோம். அப்போ தமிழகத்தினுடைய வரலாறை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்க இலக்கியங்களில் இருந்த பாடல்களில் இந்த தமிழக வரலாற்றுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே தாங்க இங்கேயும் பழைய ஆசிரியர்கள், பழைய கவிஞர்கள் அவங்களுடைய பாடல்களில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உலகத்தில் நடந்த அப்போ என்னென்ன நடந்தது, அப்போ என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்தது எல்லாமே பாடல்களாக பாடியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் பாடல்கள்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கருத்துக்களை எடுக்கிறாங்க. ஸோ தத்துவ ஞானிகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில காரணங்களை அந்த பாடல்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அதனால தான் ஸோ தத்துவ ஃபிலாசபராக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்டாரியன்ஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடி இருக்கிறது யார், போயட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. History tells only its facts. So philosophy only tells the abstract concept. So history அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்ததோ அதை தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி philosophy அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தத்துவங்கள் அதை மட்டும்தான் சொல்லுவாங்க, ஸோ abstract concept. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா allegory of cave. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த history. ஸோ theory of fame. ஸோ ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்குன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இங்கே மெயின் திங். Philosophy cannot understand by everyone. Okay, but poetry says directly to the universal truth and it's easier to understand by all. ஸோ ஆனால் நீங்கள் கவிதை நடையில் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஈவன் வந்து குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பாடல்கள் அவங்க மனப்பாடம் பண்ணி பாடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அர்த்தம் புரியும். அதனால தான் என்ன ஆகுது, poetry is superior to all. ஸோ poetry தான் வந்து எல்லாத்த விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் அவர் தான் சொல்லியிருக்காரு. Okay, now the second division. So second division, the paragraph from 36 to 48. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே கிளாஸிஃபிகேஷன் சொல்லும் பொழுதே பார்த்தீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் மேஜர் டிவிஷன்ஸ், லாஸ்ட்டாக வந்து கிரிட்டிக்கல் சம்மரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த கிரிட்டிக்கல் சம்மரியை நான் தனியாக சொல்லாமல் உங்களுக்கு அந்த டிவிஷன்ஸை சொல்லும் பொழுதே இன்சர்ட் உள்ளாரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சம்மரியும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சரிங்களா. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸஸ் கூடயே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸே கொடுத்துட்ருக்கேன். ஸோ நவ் த செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷனில் இப்போ பாருங்கள், சிட்னி ஆன்சர்ஸ் த வேரியஸ் அப்ஜெக்ஷன்ஸ் விச் ஹேட் brought against poetry. அதாவது இந்த poetry கவிதைகள் இருக்கு இல்லையா, இந்த கவிதைகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சில பதில்களை அவர் வைக்கிறார். அதாவது சிட்னி ஆன்சர்ஸ் டு த வேரியஸ் அப்ஜெக்ஷன்ஸ். So for this classifications, okay, to prove the imitative nature of poetry and the originality, he upholds
the three kinds of poetry. சரிங்களா? ஸோ பிலிப் சிட்னி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்னுடைய வசதிக்காக இந்த பொயட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிக்கிறார். ஸோ அந்த 3 விதமாக பிரித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு கவிஞர்களுடைய கற்பனைகளும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி 3 விதமாக அவர் பிரிச்சிருக்கார். சரிங்களா? டு ப்ரூவ் த இமிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் பொயட்ரி அண்ட் ஒரிஜினாலிட்டி he upholds the 3 kinds of poetry. ஓகே, ஸோ என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். The first one is religious poem. ஸோ முதல்ல அவர் 3 விதமாக பிரிக்கிறாருன்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு போயம் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜியஸ் போயம். ஸோ ரிலீஜியஸ் போயம்ஸ் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் காட், கடவுளை துதித்து பாடக்கூடிய பாடல்கள். ஸோ இதுக்கு அவர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சாலமன் போயம்ஸை சொல்கிறாரு. அடுத்ததான் நம்ம புக் ஆஃப் ஜாப், அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விஸ்டம் பார்ட்டில் இருக்கக்கூடிய 5 புக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, எக்லசியாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜியஸ் தாட்ஸில் கொண்டு வரார். அடுத்ததாக ஃபிலாசபிக் போயம்ஸ். ஸோ ஃபிலாசபிக் போயம்ஸ் இம்போர்ட் த நாலேஜ் அபவுட் த ஃபிலாசபி. ஸோ தத்துவங்களை பற்றின குறிப்புகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அதே ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பார்ட். ஸோ நம்ம 3 விதமாக பிடிச்சோம் இல்லைங்களா, ஹிஸ்டரி, விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை ஃபிலாசபிஸ்லேயே போய் சேரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபிலாசபிக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய போயம்ஸை ஃபிலாசபிக்கு சொல்கிறார். And the last part பாருங்க, the third part, poetry as an imaginative treatment of life and nature. அதாவது இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கற்பனையில் உருவான கவிதைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 3rd செக்ஷனில் கொண்டு வரார். ஸோ நிறைய கவிஞர்கள் தங்களுடைய கற்பனையில் உருவாக்கின இயற்கை பற்றி நேசிக்கிறது, அன்பு, பாசம், வீரம், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து போயம்ஸ் வருது இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே எப்படி அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாருங்க. They are the proper imitator. The poets are called proper imitator. Their aims to teach and delight. ஸோ அவங்களுடைய குறிக்கோள் என்ன பண்ணணும், மக்களை வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், மக்களை மகிழ்விக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கங்கள். Their aims to teach and delight. The poets borrow nothing from what is happening or has happened. Rather, they represent what may happen or should happen. அதாவது கவிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இல்லை நடக்குது அப்படிங்கிறத அதை அப்படியே வந்து அவங்க எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எப்படி நடந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி கற்பனையில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணமாக, இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா போர்லாம் நிறைய நடக்கும். இப்போ ஒரு இளம் வயதுடைய பெண், ஸோ இப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர் வந்து போருக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போரில் அவர் இறந்து போயிட்டார். ஸோ அந்த இறந்து போன விஷயத்தை வந்து அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கவிஞர்கள். அதுக்கு பதிலாக ஸோ இப்போ அந்த கணவர் வந்து உயிரோடு வந்திருந்தா அந்த பெண் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா, ஸோ இப்படி வந்திருந்தால் எப்படி 2 பேரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான கற்பனையான விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறோம். வாட் மே ஹேப்பன் ஆர் வாட் ஷுட் ஹேப்பன், என்ன நடக்கலாம் இல்லை இந்த மாதிரி நடந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறவங்க தான் வந்து கவிஞர்கள், போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயட்ஸை பற்றி சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் 2nd டிவிஷனில் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd செக்ஷனும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.